அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் முக்கியமான ஒரு விடயம் பற்றிய தெளிவுபடுத்தலுக்காக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். குறிப்பாக சமகாலத்தில் மிக தேவையாக இருக்கின்ற தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பில் என்று நாங்கள் பேசப் போகின்றோம். குறிப்பாக ஒரு நாட்டினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பது அந்த நாட்டினுடைய உருவகம் அல்லது அந்த நாட்டை பற்றிய சர்வதேசத்தின் பார்வை எவ்வாறு அமைகின்றது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். ஆகவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் அதனுடைய பங்களிப்பு ஒரு நாட்டில் ஸ்திரமாக ஆழமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டினுடைய உருவகம் அல்லது அந்த நாட்டை பற்றிய பிம்பம் சர்வதேசத்தில் மிக உயரிய இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் அதனுடைய பங்களிப்பு அது செய்கின்ற செயற்பாடுகள் மக்களுக்காக செய்கின்ற சேவைகள் பற்றிய ஒரு பார்வையை இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் திருமதி அம்பிகா சத்குணநாதன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். உங்களை மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காரணம், மனித உரிமைகள் என்பது மிகவும் நுணுக்கமாக பேணப்பட வேண்டிய அல்லது காக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. மனிதனுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை காப்பது அல்லது அது பற்றிய பாதுகாப்புக்காக செயற்படுவது என்றது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடைய செயற்பாடுகள் பங்களிப்பு எவ்வாறானதாக இருக்கின்றது தற்காலத்தில்? இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 1996 ஸ்தாபிக்கப்பட்டது. இது இதற்குள்ள அதிகாரங்கள் என்னவெனில், அடிப்படை உரிமைகள் எமது அரசியல் யாப்பில் சில உரிமைகள் இருக்கின்றன. அவை அடிப்படை உரிமைகள் என்று கூறப்படுகின்றன. அதாவது சட்டத்துக்கு முன் சமமாக நடாத்தப்படுவது, மற்றது சித்திரவதைக்கு உட்படுத்தப்படாமல் இருப்பது, மற்றது சட்டத்துக்கு மாறாக கைது செய்யப்படாமல் இருப்பது, மற்றது நாட்டில் சுதந்திரமாக நடமாடும் உரிமை மற்றும் பேச்சு சுதந்திரம். இந்த வகையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் என்று அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்படுகின்றன. எவையும் மீறப்பட்டால் ஒரு பிரஜை ஒருவர் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அதை பற்றி முறைப்பாடு செய்யலாம். அப்படி முறைப்பாடு செய்தால் நாம் விசாரணை செய்து ஒரு பரிந்துரையை வழங்குவோம். அதாவது மீறப்பட்ட அந்த மீறப்பட்ட உரிமைக்காக தேவையான ரெமடிஸ் அதை வழங்குவோம். ஆனால் எமக்கு செய்யப்படக்கூடிய முறைப்பாடுகள் அரசாங்கத்தால் அல்லது அரச ஊழியரால் அல்லது போலீஸால், இராணுவத்தால் அல்லது ஒரு அமைச்சால் உரிமை மீறப்பட்டால் தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யலாம். அது ஒரு குற்றச் செயலானால் அல்லது தனிப்பட்ட 2 பேருக்கிடையே தனிப்பட்ட ஒரு காணி பிரச்சனையாக இருந்தால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்ய முடியாது. மற்றது மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கலாம். அதாவது இலங்கை சட்டங்கள் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப திருத்தி மாற்றி அமைக்க நாம் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கலாம். மற்றது நாம் மக்களுக்கு விழிப்புணர்வை மனித உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செயற்பாடுகள் உள்ளன. முக்கியமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் சட்டத்தின்படி தடுத்து வைத்தவர்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் மனித உரிமை ஆணைக்குழு சென்று பார்வையிடலாம். நாம் அறிவிப்பு கொடுக்க தேவையில்லை. நாம் ஒருவரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. நாம் அவர்களை சென்று பார்வையிட்டு அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்களா இல்லையா, அவர்கள் சர்வதேச மற்றும் எமது உள்நாட்டு மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப நடத்தப்படுகின்றார்களா, அவர்களின் தேவைகள் என்ன என்று கண்டறிந்து நாம் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம். இது மனித உரிமை ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் சிலவாகும். முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவெனில், 2015 ஆண்டில் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு நாம் சுயாதீன ஆணைக்குழு ஆகினோம். அதாவது எமது அரசியல் யாப்புக்கு 19வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட பின், அரசியல் அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்ட பின் இந்த ஆணைக்குழுவுக்கான நியமனம் சுயாதீனமாக்கப்பட்டது. ஆகையால் நாம் 2015 ஆண்டு 10ஆம் மாதம் நியமிக்கப்பட்டோம் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவாக. நாம் ஒரு அமைச்சுக்கு கீழேயோ வேறு ஏதோ ஸ்தாபனத்துக்கு கீழேயோ வருவதில்லை. நாம் நேரடியாக
பாராளுமன்றத்துக்கே நாம் வந்து எமது அறிக்கையை சமர்ப்பிப்போம். ஸோ எங்களிடம் கேள்வி கேட்பதென்றால் எமது செயற்பாடுகளை பற்றி பாராளுமன்றமே அதை செய்யலாம். ஆக மிகவும் வலுவான ஒரு அமைப்பாக ஒரு நாட்டினுடைய சக்தியாக அல்லது நாட்டினுடைய ஆரோக்கியமான சக்தியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாங்கள் பார்க்கலாம். இப்போது சமகால நிலவரங்கள் பற்றி பேசுகின்ற போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடைய செயற்பாடுகளை நாங்கள் நிறையவே பார்க்கின்றோம். நிறையவே தேவைப்பாடு இருக்கின்றது. இலங்கையில் அண்மைய ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னராக இலங்கையில் சூழ்நிலை சுமூகமாக இல்லை. ஆக இந்த சூழ்நிலையை எவ்வாறு பார்க்கின்றது மனித உரிமைகள் ஆணைக்குழு? என்ன மாதிரியாக இதில் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்கு? இந்த தாக்குதல்களின் பின் 21ஆம் தேதி நடந்த வந்து பயங்கரவாத தாக்குதல்களின் பின் வந்து அவசரகால சட்ட நீதி வந்து பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி அவசரகால நீதி பிறப்பிக்கப்பட்டால் சில விடயங்கள் நடக்கும். முக்கியமாக வந்து அவசரகால நீதிக்கு கீழ் வந்து பிரஜைகளின் உரிமைகளை கட்டுப்படுத்த முடியும். மற்றது போலீஸ் மற்றும் இராணுவத்திற்கு அதிகாரங்கள் அவர்களின் அதிகாரங்களை கூட்ட முடியும். ஆகையால் இந்த மாதிரி அவசர கால சட்டம் வந்து இருக்கும் போது அமலில் இருக்கும் போது பல மனித உரிமைகள் மீறல்கள் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. ஆகையால் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இவ்வேளையில் முக்கியமான பங்கு அளிக்க வேண்டும். நாங்கள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக மற்றும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்வது, இந்த அவசரகால சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்படுபவர்கள் அவர்கள் வந்து சட்டத்துக்கு ஏற்பவா கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட பின் வந்து அவர்கள் வந்து சரியான முறையில் நடத்தப்படுகின்றார்களா, அதுவும் மனித உரிமை ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் உண்டு. முக்கியமாக இந்த தாக்குதல்களின் பின் வந்து நாம் வந்து இனங்களுக்கிடையே, சமூகங்களுக்கிடையே, மதங்களுக்கிடையே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அதாவது டென்ஸ் சிச்சுவேஷன் ஒன்றை நாம் வந்து காண்கின்றோம். அதுவும் முக்கியமாக போன கிழமையில் 10 நாட்களுக்கு முன் வந்து இப்போ போன கிழமையோ இன்று 21 ஒரு கிழமைக்கு முன் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பல தாக்குதல்கள் வந்து நடத்தப்படுகின்றன. அதாவது புத்தளம், அதாவது சிலாவ், அந்த விதமான இடங்களில், மினுவாங்கொடவில் பல இடங்களில் வந்து தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன. அதில் வந்து பல முஸ்லிம் மக்களின் வீடுகள் வந்து தீக்கிரையாயின மற்றும் வந்து சேதப்படுத்தப்பட்டன மற்றும் கடைகளும் சேதப்படுத்தப்பட்டன. அது மட்டுமில்லை, நாம் வந்து இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு சமூகம் மற்ற சமூகத்தை வந்து பாராபட்சத்துடன் நடாத்துவதையும் நாம் வந்து காண்கின்றோம். முக்கியமாக வந்து நமக்கு பல முறைப்பாடுகள் வந்திருக்கின்றன. அதுவும் பெண்கள் அபாயா அணியும் பெண்கள் அல்லது ஹிஜாப், அதாவது தலையை மூடி உடம்பையும் மூடும் ஆடையை அணியும் பெண்கள் வந்து பல பாராபட்சமான விதத்தில் நடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவர்கள் வந்து அந்த அபாயை கழற்றினால்தான் அவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. சில வேளைகளில் வந்து அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் வந்து அபாய அணிந்து போகும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதென்று பெற்றோர்கள் மற்றும் இந்த பள்ளிக்கூட அதிகாரிகள் வந்து கூறியிருக்கின்றார்கள். மற்றது பொது போக்குவரத்தில் போகும்போது கூட இவர்கள் வந்து இவர்களுக்கு எதிராக என்ன சொல்வது, சொற்களால் துஷ்பிரயோகங்கள் செய்யப்படுகின்றன. அந்த விதத்தில் வந்து பலவிதமான பாராபட்சத்துக்கு தற்போது வந்து முஸ்லிம் மக்கள் ஏற்படுத்தப்படுகின்றார்கள். மற்றும் இனக்கலவரங்கள் வரக்கூடிய சாத்தியங்களும் உள்ளன. ஸோ இந்த நேரத்தில் ஒரு மனித உரிமை ஆணைக்குழு என்றபடி நான் முதல் சொன்னேன், அதாவது சட்டத்துக்கு கீழ் வந்து கைது செய்யப்பட்டவர்களை நாம் அவர்களின் நலன்களை நாம் பார்வையிடுகின்றோம். மற்றது ஏதாவது ஒரு இடத்தில் வந்து இனக்கலவரம் வரப்போகுது என்று நமக்கு தெரிஞ்சால் நாம் அங்கு இருக்கும் போலீஸ் மற்றது மேலுமென்றால் மத தலைவர்கள் அவர்களுடன் கலந்தாலோசித்து அதற்கான நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்ப்போம். மற்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களில் நாம் என்ன சொல்வது,
ஜனாதிபதிக்கு வந்து நாம் வந்து கடிதம் எழுதியிருக்கின்றோம். அதாவது இந்த அவசர கால சட்டத்தின் கீழ் வந்து ஆக்களை கைது செய்யும் போது எந்த விதத்தில் கைது செய்யப்பட வேண்டும், மற்றது தேடுதல் நடவடிக்கைகள் போது எந்த விதத்தில் வந்து அந்த நடவடிக்கைகளை தேடுதல் நடவடிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும், மற்றது வந்து அபாயா அணியும் பெண்களுக்கு வந்து துன்புறுத்த, அதாவது இது பொதுமக்களுக்கு நாங்கள் விடுத்திருக்கும் ஒரு வேண்டுகோள். அதாவது அபாயா அணியும் ஹிஜாப் அணியும் பெண்களை வந்து துன்புறுத்தக்கூடாது, அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும், மற்றது அவர்களுக்கு பொது சேவைகளை வந்து மறுக்கக்கூடாது என்று நாம் விடுத்திருக்கிறோம். மற்றது நாம் ஊடகங்களுக்கு கூட எழுதியிருக்கின்றோம். அதாவது ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான நிலையில் வந்து ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு டென்ஸ் நிலை இருக்கும் போது வந்து ஊடகங்கள் வந்து ஒரு பொறுப்பான விதத்தில் வந்து அவர்கள் நடக்க வேண்டும். அவர்கள் வந்து ஒரு இனத்துக்கு எதிராக என்ன சொல்வது, வெறுப்பையோ அல்லது வன்முறையோ தூண்டும் விதத்தில் வந்து செய்திகளை வந்து பிரசுரிக்கக்கூடாது. மற்றது அவர்கள் வந்து பொய்யான செய்திகள், அதாவது வதந்திகளை வந்து செய்தி மாதிரி பிரசுரிக்கக்கூடாது. மற்றது ஆக்களை வந்து கைது செய்யும் போது அவர்களின் என்ன சொல்வது, குடும்பங்கள் அவர்களை வந்து ஒரு அவமதிக்கும் விதத்தில் வந்து அந்த என்ன சொல்வது செய்திகளை பிரசுரிக்கக்கூடாது. மற்றது வந்து ஒருவரின் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த அந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து வீடியோ எடுக்கும் போது அல்லது அவர்களின் வாய்ஸ் கட் எடுக்கும் போது அவர்களின் சம்மதம் இல்லாமல் அதை வந்து பிரசுரிக்கக்கூடாது. மற்றது வந்து இராணுவம் அல்லது போலீஸ் வந்து தேடுதல் நடவடிக்கைகளை எடுக்கும் போது என்ன சொல்வது, ஊடகங்களையும் எடுத்துக்கொண்டு சென்று அந்த ஆக்களின் ப்ரைவசி அதையும் மீறும் விதத்தில் நடந்திருக்கின்றது எமது நாட்டில். இப்போ கடந்த 2-3 கிழமைகளில் அந்த விதத்தில் நடக்கக்கூடாது என்று நாம் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் ஊடகங்களுக்காக. அப்படி நாம் பல செயல்களில் இப்போ கடந்த 2-3 கிழமைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். உண்மையில் இது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புக்கான ஒரு ஆறுதலாக அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நாட்டுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் என்று வருகின்ற போது அவை பற்றிய ஒரு தெளிவுபடுத்தலை தர முடியுமா? குறிப்பாக ஒரு நாட்டில், இலங்கை போன்ற நாடுகளில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரியான தெளிவுபடுத்தலை தரும்? சிறுபான்மை மக்களின் உரிமைகள் என்றால் எந்த நாட்டிலும் இப்போ சிறுபான்மை மக்கள் இருக்கும் போது என்ன சொல்வது, பிரச்சனைகள் வரக்கூடும் அல்லது கான்ஃப்ளிக்ட் என்று சொல்வது வரக்கூடும். அது எமது நாட்டிலும் நாம் பார்த்தோம். 30 வருடமாக நமது உள்நாட்டு போர், அதாவது இன்டர்னல் ஆர்ம் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்வது, யுத்தம் நடந்தது. இப்போ நாங்கள் வந்து ஏன் இந்த பிரச்சனைகள் வருகின்றன, ஏன் வந்து பெரும்பான்மை சமூகத்துக்கும் சிறுபான்மை சமூகத்துக்கும் ஒன்றாக வாழ முடியாது என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்பினால் நாம் வந்து அதுக்கான அடிப்படை காரணங்களை நாம் வந்து பார்க்க வேண்டும். அதாவது பாராபட்சம் அது ஒரு முக்கியமானது. டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். பாராபட்சம் ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வந்து எல்லோரும் சட்டத்துக்கு முன் சமமாக நடாத்தப்படாதல், அதுவும் இன்னொரு காரணம். அந்த காரணங்களினால்தான் இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கும் பிரச்சனை வருகின்றது. ஆகையால் நாம் வந்து இந்த மாதிரியாக சமூகங்களுக்கிடையே வந்து நமக்கு ஒரு நல்லிணக்கம் வரணும் என்றால் நாம் வந்து இந்த மாதிரியான அடிப்படை காரணங்களை நாம் வந்து ஆராய்ந்து பார்த்து அந்த பிரச்சனைக்கான என்ன சொல்வது, அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அது முக்கியம். ஆக அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வதற்காக உங்களுடைய ஆலோசனைகள் பரிந்துரைகளையும் நீங்கள் அரசாங்கத்துக்கு வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக இந்த அவசரகால சட்டம் சம்பந்தமான விடயங்களில் ஜனாதிபதிக்கு வரைந்த அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள், குறிப்பாக ஜனாதிபதியுடைய ஒழுங்கு விதிகளில் அதனை உள்ளடக்கமாறு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். என்னென்ன விடயங்கள் அவற்றில் உள்ளடக்கப்பட வேண்டியதாக இருக்கு? அவற்றில் இப்போ அவசரகால சட்டம் என்பது நாம் நினைவு கூற வேண்டும். எமக்கு சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து
ஒரு 30-40 வருடம் வந்து எமது நாடு வந்து அவசரகால சட்டத்துக்கு கீழே தான் இருந்தது. அதற்கேற்ப இந்த அவசரகால விதிகள் உண்டு, எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வது, அது வந்து எத்தனையோ தடவை எமது 30-40 வருடங்களில் அந்த மாதிரியான அவசரகால விதிகள் வந்து கொண்டு வரப்பட்டன, சட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டன. அதனால் எத்தனையோ உரிமை மீறல்கள் நடந்தன, ஏற்பட்டன. ஆகையால் தான் எந்த நாட்டிலும் அவசரகால சட்டம் என்பது ஒரு நாட்டில் இந்த மாதிரி அனர்த்தம் ஏற்படும் போது அல்லது ஒரு தீவிரவாத பயங்கரவாத செயல்கள் ஏற்படும் போது திருப்பி அந்த நாட்டிற்கு அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு குறுகிய காலத்துக்காகத்தான் அவசரகால சட்டம் என்பது இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எமது நாட்டை பார்த்து கொண்டோமானால் ஒரு 30-40 வருடத்துக்கு அவசரகால சட்டம் இருந்தது. இப்போது இந்த அவசரகால சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அவசரகால சட்டம் எப்படி அமலுக்கு கொண்டு வரப்பட்டது என்று நாம் பார்த்தோமானால் மனித உரிமைகள் ஆணைக்குழு அதை பற்றி கூட நாம் ஒரு பரிந்துரைகளை வைத்திருக்கிறோம். அதாவது எமது சட்டத்தில் தற்போது அவசரகால சட்டம் கொண்டு வரப்பட்ட பின் அது ஒரு மாதத்திற்கு பின் பாராளுமன்றத்துக்கு திருப்பி அதை என்ன சொல்வது வாக்களிக்க வேண்டும், ஓட் பண்ணி அதை நீடிக்க வேண்டும். நீடிக்காட்டிக்கு அது வந்து செல்லுபடி ஆகாது. ஆனால் அந்த மாதிரியான அவசரகால சட்டம் இருக்கும் காலங்களில் நாம் வந்து எத்தனையோ பாதுகாப்பு, அதாவது மக்களின் உரிமைகள் வந்து மீறப்படாமல் பார்ப்பதற்காக நாம் எத்தனையோ பாதுகாப்புகளே கொண்டு வர வேண்டும். அதான் நமது இந்த விதிமுறைகள் வழிமுறைகளில் நாம் வந்து எப்படி கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சட்டத்துக்கு ஏற்பதான் கைது செய்ய வேண்டும். கைது செய்த உடன் வந்து குடும்பத்திற்கு கட்டாயமாக ஒரு ரசீது வழங்க வேண்டும். இந்த ஆள் கைது செய்யப்பட்டார் என்று குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும். எங்கே அவரை கூட்டி சென்றிருந்தது, இல்லாட்டிக்கு அது வந்து அந்த ஆள் காணாமல் ஆக்கப்படலாம். நமது வரலாறை பார்த்தோமானால் எத்தனையோ பேர் வந்து கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் கூட அவர்களுக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆகையால் தான் கைது செய்யப்பட்டால் கட்டாயமாக ரசீது வழங்க வேண்டும். குடும்பத்துக்கு எங்கே அவர்களை கூட்டிக் கொண்டு போயினோம் என்று சொல்ல வேண்டும். மற்றது கட்டாயமாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அவர்களை வந்து கைது செய்யப்பட்டார் என்று எமக்கும் அறிவிக்க வேண்டும். அப்போதான் நாம் அவரை சென்று பார்வையிட முடியும். அவர்களின் உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன என்று நாம் பார்வையிட முடியும். மற்றது வந்து பெண்களை, ஒரு பெண்ணை கைது செய்வதென்றால் கட்டாயமாக ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர் இருக்க வேண்டும். மற்றது என்ன சொல்வது, கைது செய்வதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வதால் ரீசனபிள் சஸ்பிஷன் இருக்க வேண்டும். மற்றது கைது செய்யும் போது ஒருவருக்கு என்ன காரணத்துக்காக கைது செய்கிறார்கள் என்று கட்டாயமாக அவருக்கு கூற வேண்டும். மற்றது எமது இந்த விதிமுறைகளில் நாம் உள்ளடக்கி இருக்கின்ற வேறு விடயங்கள் வந்து தேடுதல் நடவடிக்கைகள். இப்போ தேடுதல் நடவடிக்கைகள் செய்யும் போது என்ன செய்ய வேண்டும், மதஸ்தலங்களுக்கு போனால் என்ன மாதிரியாக அந்த மதத்தை அவமதிக்காத விதத்தில் எந்த விதத்தில் நடக்க வேண்டும், மற்றும் பெண்களை சோதனை செய்யும் போது எந்த விதத்தில் சோதனை செய்ய வேண்டும், அந்த மாதிரியான விடயங்களைத்தான் நாம் வந்து எமது விதிமுறைகளில் உள்ளடக்கி நாம் ஜனாதிபதிக்கு அதை அனுப்பியிருக்கின்றோம். ஆக நிறைய விடயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆக இந்த விடயங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்களில் ஏற்படுகின்ற விடயங்கள் அது சம்பந்தமாக நடைமுறை எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் பேசலாம். பல விடயங்களை பற்றிய தெளிவுபடுத்தலை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதிக்கு இந்த அவசரகால சட்டம் சம்பந்தமான விடயங்களில் தெளிவுபடுத்தல் அல்லது ஒழுங்கு விதிகளை அமைக்குமாறு ஒரு வேண்டுகோள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த ஊடகங்கள் சம்பந்தமான விடயங்கள் இதில் பரவலாக பேசப்படுகின்றது. ஒரு சில விடயங்களை ஊடகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. ஒரு சில விடயங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவது, அது காட்டப்படுவது இனங்களுக்கு இடையிலான ஒரு குரோதத்தை வளர்ப்பது போல் இருக்கின்றது. ஒரு சில விடயங்கள் மிகைப்படுத்தப்பட்டு காட்டப்படுகின்றன. ஆக இதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன மாதிரியான பரிந்துரைகளை செய்கின்றது, என்ன மாதிரியான பரிந்துரைகளை செய்திருக்கின்றது, உங்களுடைய பங்களிப்பு அல்லது உங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இதில் எப்படி நீங்கள் தலையிடலாம்? ஒரு ஊடகங்களை பொறுத்தவரை சிலர் சொல்லுவர் ஊடகங்களை என்ன சொல்வது, ஊடகங்களுக்கான ஒரு கட்டமைப்பை அல்லது சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் எம்மை பொறுத்தவரை அது இல்லை, இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு அது இல்லை என்ற அரசாங்கம் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரும் போது, இயற்றும் போது சில வேளைகளில் அநேகமாக பேச்சு சுதந்திரம் மீறப்படலாம். இந்த சட்டங்களை பாவித்து அரசாங்கத்தை விமர்சிக்கும் கருத்துக்களை வந்து முடக்கலாம். ஆகையால் தான் அநேகமான சில ஜனநாயக நாடுகளில்
ஊடகங்கள் தாங்களே சேர்ந்து தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை வழிவகுத்து இருக்கின்றன. அந்த வேளைகளில் ஒரு ஊடகம் வந்து அந்த சட்டங்களை தங்களுக்காக தாங்களே இயற்றிய சட்டங்களை மீறினால் அந்த ஊடகங்களே சேர்ந்து அவர்கள் வந்து ஒரு கவுன்சிலோ ஏதோ தங்களுக்கான வழிமுறைகள் விதிமுறைகளை வைத்திருப்பார்கள். அதை மீறியவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் அதை செய்வது ஊடகங்களே. அதுதான் மிக என்ன சொல்வது ஒரு ப்ரோக்ரெசிவான முற்போக்கான வழி. அதுதான் இலங்கையில் முக்கியமாக நாம் இந்த கடந்த காலங்களில், கடந்த மாதங்களில், கடந்த கிழமைகளில் நாம் பார்த்தது, ஊடகங்கள் வந்து சமூகங்களுக்கிடையே குரோதத்தை வளர்க்கும் விதத்தில் தான் செய்திகளை வெளியிடுகின்றன. சில வேளைகளை பார்த்தோமானால் ஒரு இனத்தை குறிகொண்டு, சில சமூகங்களை குறிகொண்டு இழிவான கருத்துக்களை, பிழையான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை வெளியிடுகின்றன. முக்கியமாக இக்காலகட்டங்களில் நாம் பார்க்கின்றோம் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக எத்தனையோ விதமான பிரச்சாரங்கள். மற்றது ஊடகங்கள் என்றால் செய்தியின் உண்மை என்ன என்று ஆராய்ந்து பார்த்துத்தான் அந்த செய்தியை வெளியிட வேண்டும். ஆனால் நாம் இப்போது பார்க்கின்றோம் செய்தி நேரங்களில் கூட, நியூஸில் கூட அது வந்து செய்தி என்று அமையாமல் சில வேளைகளில் வதந்திகள் அல்லது பொய் பிரச்சாரங்கள், பொய்யான செய்திகளும் வெளியிடப்படுகின்றன. மற்றது நாம் பார்த்தோமானால் நாம் எமது தொலைக்காட்சியை பார்த்தோமானால் சில இனங்களின் மற்றது பிள்ளைகளின் மனங்களை வந்து காயப்படுத்தக்கூடிய விதமான காட்சிகள், அதாவது ஒரு என்ன சொல்வது விபத்து நடந்தால் கூட, அல்லது நாம் இப்போ குண்டு தாக்குதல் நடந்தால் கூட அந்த குண்டு தாக்குதலில் காயப்பட்டவர்கள் மற்றது உயிரிழந்தவர்கள் அவர்களின் கைகள் கால்கள் அந்த விதமான விடயங்களையே நாம் மேலாக காட்டுகின்றோம். ஊடகங்கள் வந்து மதங்களுக்கு இந்த மாதிரியாக நாட்டில் ஒரு குழப்ப நிலை, ஒரு பதட்ட நிலை நிலவும் போது அதை குறைப்பதற்கோ அல்லது இனங்களுக்கு இடையேயான ஒற்றுமையை வளர்ப்பதற்கோ ஊடகங்கள் எனது ஒப்பீனியனில், இதில் அவர்கள் அவ்வளவு எத்தனிப்பதில்லை. அதுக்கு நாம் மக்களையும் வந்து பிழை சொல்ல வேண்டும். ஏன்னா மக்களை பொறுத்தவரை அவர்களும் இந்த விதமான செய்திகளே விரும்பி பார்ப்பதாக இருக்கின்றது. நாம் வந்து எத்தனையோ என்ன சொல்வது நியூஸ் பேப்பர்ஸை பார்த்தால் கூட அவர்கள் வந்து செய்தியை பிரசுரிப்பதை விட காசிப் அந்த மாதிரியான விஷயங்களையே பிரசுரிக்கின்றார்கள். அதையே மக்களும் விரும்பி வாங்குகின்றார்கள். ஆகையால் நாம் ஊடகங்கள் வந்து பொறுப்பான விதத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லும் அதே நேரத்தில் நாங்கள் வந்து பொதுமக்களும் ஒரு பொறுப்பான விதத்தில் நடக்க வேண்டும். பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதை பற்றி அதுவும் முக்கியம். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் இதையும் இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக சில விடயங்களை குறிப்பிடுகின்ற போது இது முஸ்லிம் சகோதரர்கள் மீதான ஒரு சந்தேக பார்வையாக இருக்கலாம், அல்லது ஆரம்ப காலங்களில் யுத்தம் நடந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் மீதான சந்தேகமாக இருக்கலாம். திரிவுபடுத்துகின்ற அல்லது மிகைப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் அதிகமாக இருக்கின்றது. பொதுமக்கள் இந்த விடயங்களை மிகைப்படுத்தி தாங்களாக சில சட்டங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நீங்கள் முதலில் குறிப்பிட்ட ஹிஜாப், அபாயா போன்ற விடயங்கள் சில பாடசாலைகளில் கூட பெற்றோர்கள் முரண்பட்டதை நாங்கள் கண்டிருந்தோம். ஆகவே அதே போல் இந்த வெளிநாட்டில் வந்திருக்கின்ற தஞ்சம் புகுந்திருக்கின்ற அகதிகள் விவகாரம், இவற்றில் மக்களுடைய செயற்பாடுகள் அவ்வளவு வரவேற்கத்தக்கனதாக இல்லை. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதியாக ஒரு ஆணையாளராக அவர்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் இது வந்து நாம் வந்து சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களை பார்த்தோமானால் இது வந்து இப்போது சர்வதேச மட்டத்தில் வந்து கஸ்டமரி லா, அது கஸ்டமரி என்றால் என்ன சொல்வது, ஒரு எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொது சட்டம் போல் ஆகிவிட்டது. அதாவது புகலிடம் தேடி வரும் அகதிகளுக்கு கட்டாயமாக இடம் கொடுக்க வேண்டும், அவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது. ஏனென்றால் அகதிகள் என்றால் தம் நாட்டில் அவர்களின் உரிமைகள் மீறப்படுவதாலேயே அவர்கள் வந்து வேறு நாட்டில் பாதுகாப்பை தேடி செல்கின்றார்கள். இலங்கையில் கூட
தமிழ் மக்கள் முக்கியமாக யுத்த காலங்களில் புகலிடம் தேடி வேறு என்ன சொல்வது நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த நாடுகளில் நம்மை அப்போது திருப்பி அனுப்பியிருந்தால் அந்த அகதிகளின் கதி என்னவாயிருக்கும் என்று அவர்கள் சற்று யோசிக்க வேண்டும். இவர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் தங்களின் மதத்தின் பேரில் அல்லது அவர்களின் அரசியல் கொள்கைகளின் பேரிலோ தான் இவர்கள் அந்நாட்டில் இவர்கள் பாராபட்சத்துக்கு உட்படுத்தப்பட்டு சிலரில் உயிராபத்தில் இருப்பதாலேயே இலங்கைக்கு புகலிடம் தேடி வந்திருக்கின்றார்கள். இவர்கள் இலங்கையில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் இவர்களின் அதாவது இவர்களின் கேசஸை ப்ரோசஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது உண்மையாக இவர்கள் அகதிகள் தான், இவர்களுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த உயர்ஸ்தானிகர் தீர்மானித்தால் இவர்களை மூன்றாவது நாடுக்கு, அதாவது கனடாவாக இருக்கலாம் அல்லது யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரியான மூன்றாவது நாட்டுக்கு இவர்களை அனுப்புவார்கள். ஆகையால் இவர் இலங்கையில் இருக்கும் காலம் குறுகிய காலம். இவர்களை இந்த மாதிரியாக பிரச்சனைக்கு உட்படுத்துவது அல்லது இவர்களை இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்வது அல்லது போராட்டங்கள் செய்வது ஒரு மனிதாபிமான மற்ற செயலாகும், மனித நேயத்துக்கு எதிரான செயலாகும். இப்போது கூட நான் நினைக்கின்றேன் இவர்கள் எத்தனையோ அகதிகள் 150 160 அகதிகள் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் இருந்திருக்கின்றார்கள். போக வேறு இடமில்லாமல் இருந்திருக்கிறார்கள். அவர்களை தற்போது வவுனியாவில் இருக்கும் பூந்தோட்டம் முகாம், முன்பு ஒரு புனர்வாழ்வு முகாமாக இருந்தது, தற்போது அந்த முகாம் 2-3 நாளுக்கு முதல் அவர்களை கொண்டு குடியிருத்திருக்கின்றார்கள். அதற்கு எதிராக இப்போது நான் இங்கே ஸ்டூடியோவுக்கு வரும் வழியில் எனக்கு தொலைபேசி வந்தது. அதாவது அதற்கு எதிராக எத்தனையோ மக்கள் மற்றும் சில மத தலைவர்கள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று. முக்கியமான காரணமாக இருக்கலாம் அவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் சிலவர் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சில முஸ்லிம்கள் கிறிஸ்டினாக மதம் மாறியதால் அவர்களுக்கு அவர்கள் நாட்டில் சில என்ன சொல்வது உயிர் அச்சுறுத்தல்கள் வந்ததால் தான் அவர்கள் நாட்டை விட்டு இந்த நாடுக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக தற்போது அங்கே வவுனியாவில் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன என்று எனக்கு தெரிய வந்தது. அது ஒரு நான் முதல் கூறிய போல மனிதாபிமானமற்ற செயல், மனித நேயத்திற்கு எதிரான செயல். மற்றது அந்த மாதிரியான போராட்டங்கள் என்ன பொறுத்தவரையில் அறியாமையில் தான் ஊன்றியிருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் சில வேளையில் யோசிக்கக்கூடும் இவர்கள் இலங்கையில் நிரந்தரமாக இருக்கப் போகிறார்கள் என்று. ஆனால் அது பிழை. இவர்கள் தற்காலிகமாக இங்கே தஞ்சம் கேட்டிருக்கின்றார்கள். தஞ்சம் கேட்ட உயிராபத்து உள்ள மனிதர்களை திருப்பி அவர்களின் நாடுகளுக்கு அனுப்புவது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். நாம் எமது நாட்டில் உள்ளோரும் வேறு நாடுகளுக்கு சென்று புகலிடம் தேடியிருக்கின்றார்கள். அந்நாடுகள் இந்த மாதிரி அவர்களை எமது மக்களை நடாத்தி இருந்து திருப்பி அனுப்பியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஸோ மனித உரிமை ஆணைக்குழுவை பொறுத்தவரை இலங்கை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் ஒரு அங்கத்தவர். நாம் இந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ், அதாவது உலகத்தில் இருக்கும் இந்த சமூகத்தில் நாம் ஒரு அங்கத்தவர். அப்படியானால் நாம் மனித உரிமை இந்த பொது நாடுகளுக்கு பொருந்தும் இந்த பொது மனித உரிமை சட்டத்திற்கு நாமும் அடிபணிந்து கடைப்பிடிக்க வேண்டும். ஆகையால் எம்மை பொறுத்தவரை கட்டாயமாக இவர்களுக்கு இங்கு புகலிடம் கொடுக்க வேண்டும். இவர்களை ப்ரோசஸ் பண்ணின பிறகு நான் கூறியது போல் இவர் மூன்றாவது ஒரு நாட்டுக்குத்தான் இவர்களை குடியமர்த்துவார்கள். ஆக இதில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. வீண் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. சில ஊடகங்கள், சில சமூக வலைத்தளங்களில் நிரந்தரமாக குடியமர்த்தப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய வளங்களை நிலங்களை கைப்பற்றக்கூடும் அல்லது நிலங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது 100% பிழை. ஏனென்றால் இவர்களுக்கு அரசாங்கம் ஒரு வளங்களையோ நிதிகளையோ கொடுப்பதில்லை. இவர்கள் சிலர் தங்கள் நிதிகள் வளங்களிலேயே இங்கே இருக்கின்றார்கள். சிலருக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின்
அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் தான் அவர்களின் வளங்களை வந்து பாவித்து இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆகையால் இலங்கையின் அரசாங்கத்தால் இவர்களுக்கு ஒரு சதம் கூட செலவழிக்கப்படுவதில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதேவேளை நாங்கள் ஆணையாளர் குறிப்பிட்டது போல நாங்களும் பல நாடுகளில் அகதிகளாக சென்று பல துன்பங்களை சந்தித்து இந்த பல நாடுகளில் தமிழ் மக்கள் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட அது அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இங்கே அவர்கள் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. ஆகவே இதை நியாயபூர்வமாக அணுக வேண்டும் ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். நியாயபூர்வமாக மட்டுமில்லை, ஒரு மனிதாபிமானமாக அணுக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் எடுக்கிறோம். அதே போல பொதுமக்கள் குறிப்பாக தவறான தகவல்களின் அடிப்படையில் இவ்வாறு செயற்படுகிறார்கள். அவ்வாறு இல்லையெனில் இலங்கை மக்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு நியாயமாக சகோதரத்துவத்துடன் பழகக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகம். ஆகவே எமது நாட்டு மக்கள் அவ்வாறானவர்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் அவ்வாறானதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த வெளிநாட்டு பிரஜைகளை பற்றி அகதிகளை குறிப்பிடுகின்ற போது அதே போல சில இஸ்லாமிய சகோதரிகள் இந்த பொது போக்குவரத்துகளில் வைத்தியசாலைகளில் பொது இடங்களில் நடத்தப்படுவதும் கண்டிக்கத்தக்கது. அது ஒரு சில சந்தேகத்தோடு பார்க்கின்றார்கள், பயத்தோடு பார்க்கின்றார்கள். ஆகவே சட்டம் ஒன்று கூறியிருக்கின்றது, அவர்களுடைய அந்த ஒரு ஆடை வடிவம் மாத்திரம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவசர கால அந்த விதிக்கு ஏற்ப ஆக அது வந்து முகத்தை மூட முடியாதுன்னு மட்டும்தான் கூறியிருக்கின்றது. ஸோ அது வந்து அந்த முழு முகத்தையும் மூடும் ஹெல்மெட்டுக்கும் கூட அது உரித்தாகும். ஆகையால் முதல் வந்து ஒரு சின்ன என்ன குழப்பம் இருந்தது, அதாவது காதுகளையும் வெளியால் காட்ட வேண்டும் என்று. ஆனால் இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இல்லை, காதை காட்ட தேவையில்லை, ஆக வந்து முகத்தை மட்டும் மூடாமல் இருக்க வேண்டும் என்று. ஆகையால் அந்த ஹிஜாப் என்று சொல்வது தலையை மூடுவது, அபாயா என்று சொல்வது உடலை மூடுவது, அது ரெண்டையும் அணியலாம். அது சட்டத்துக்கு மாறாக இல்லை. முக்கியமாக 3 மாதங்களுக்கு முன் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு ஒரு என்ன சொல்வது ஆசிரியர்கள் சிலர் வந்து திருகோணமலையில் ஒரு பாடசாலையில் படிப்பிக்கும் கல்வி கற்கும் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து நமக்கு முறைப்பாடு செய்திருந்தார்கள். அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் வந்து தங்களை அபாயாவில் வேலைக்கு போக விடவில்லை என்று சொல்லி நாம் வந்து அதை விசாரித்து நாம் ஒரு பரிந்துரையும் விடுத்துள்ளோம். அந்த பரிந்துரையில் நாம் கூறியிருப்பது என்னவென்றால், எமது அரசியல் யாப்பின்படி ஒவ்வொருவருக்கும் தமது விரும்பிய சமயத்தை வந்து பின்பற்ற முடியும், அதுக்கு தடங்கல்கள் இல்லை. முக்கியமாக அவர்கள் பின்பற்றும் போது அது மற்றவர்களை எந்த வழியிலும் என்ன பாதிப்பு அடைய என்ன சொல்வது பாதிக்காத வழியில் அவர்கள் வந்து பின்பற்றினால் அதற்கு தடையே இல்லை. ஸோ இந்த பெண்கள் வந்து ஆசிரியர்கள் என்றாண்ட வேறு பெண்கள் என்றாண்ட இந்த அபாயை அணிந்து போகும்போது என் கேள்வி மக்களுக்கு, அது எப்படி வந்து உங்களினோ என்னினோ என்ற உரிமைகளை வந்து மீறுகின்றது? அது எனக்கு விளங்குவதில்லை. ஸோ மற்றவர்களின் உரிமைகளை மீறாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு அதை அணிவதற்கு உரிமையுண்டு. அது அணியாமல் தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும், அல்லது அணிந்து வந்தால் நாம் வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவி வந்து கொடுக்க மாட்டோம், அல்லது நீங்கள் வந்து இங்கே கல்வி கற்க முடியாது என்று கூறுவது சட்டத்துக்கு மாறானது, நமது அரசியல் யாப்புக்கு மாறானது. ஆகவே அவ்வாறான சட்டத்துக்கு மாறான செயற்பாடுகளை செய்கின்ற போது நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு முறைப்பாடு செய்யலாம். அவ்வாறான முறைப்பாடு செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. அவை பற்றிய விடயங்களையும் அதுபோல மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்வாறான விழிப்புணர்வு செயற்பாடுகள் இதற்காக செய்து கொண்டிருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பேசலாம். குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சமகாலத்தில் இவ்வாறான மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாடசாலைகளில் அதுபோல பொது இடங்களில் இவ்வாறான நடவடிக்கைகளில் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் அதற்கான வழிவகைகளை செய்ய விரும்புகின்றோம். குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுடைய பிராந்திய செயலகங்கள் இவ்வாறு செயற்படுகின்றது, காரியாலயங்கள் இவ்வாறு செயற்படுகின்றது, உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன போன்ற விடயங்களை பற்றி சொல்லுங்களே பார்க்கலாம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வந்து 10 பிராந்திய காரியாலயங்கள் இருக்கின்றன மற்றும் 4 உப காரியாலயங்கள் இருக்கின்றன. மக்களுக்கு வந்து முறைப்பாடு செய்ய வேண்டுமானால் எமது தலைமை காரியாலயம் கொழும்புக்கு வர தேவையில்லை. அவர்கள் இந்த 14 காரியாலயங்களுக்கு சென்று முறைப்பாடு செய்யலாம், அல்லது எமக்கு தபால் மூலம் அல்லது மின்னஞ்சல் மூலம் ஃபேக்ஸ் மூலம் கூட அவர்கள் முறைப்பாடு செய்யலாம்.
மற்றது வந்து எமக்கு ஒரு துரித அழைப்பு இருக்கின்றது 1996. அதாவது இரவு வேளைகளில் மனித உரிமைகள் ஆணைக்குழு மூடியிருக்கும் போது அல்லது விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறு நாட்களில் ஏதாவது அவசர விடயங்களுக்கு, அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டால் அல்லது ஒருவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டால் அல்லது ஒரு இடத்தில் வந்து இனக்கலவரம் வரப்போகின்றது, அவர்கள் வந்து அதிகாரிகளுக்கு போலீஸுக்கு தெரிவித்திருக்கிறார்கள், ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அதை தடுக்க வேண்டுமென்றால் அவ்வேளைகளில் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு 1996 என்ற அந்த துரித அழைப்பினூடாக எம்முடன் தொடர்பு கொள்ள முடியும். அதுபோல் பிராந்திய காரியாலயங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குறிப்பாக உங்களுடைய இந்த தொடர்புகள் வந்த பிறகு உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய ப்ரோசஸ் எவ்வாறானதாக இருக்கும்? ஒருவர் வந்து முறைப்பாட்டை செய்தால் நாம் வந்து முதலில் பார்ப்போம் அது எமது சட்டத்தின் கீழ் நாம் எடுக்கக்கூடிய முறைப்பாடா இல்லையா. நான் சொன்னேன் முக்கியமாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அரசாங்கத்தால், அதாவது நிர்வாக அல்லது என்ன சொல்வது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் நிறைவேற்ற அதிகாரம் அவர்களால் வந்து உரிமை மீறப்பட்டால் தான் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்ய முடியும். ஸோ ஆகையால் ஒரு அரச பாடசாலை அல்லது அரச வைத்தியசாலை அல்லது ஒரு அமைச்சு அல்லது ஒரு அரச திணைக்களம் அல்லது போலீஸ், இராணுவம், அந்த மாதிரியான அமைப்புகளால் மனித உரிமைகள் மீறப்பட்டால் நமக்கு முறைப்பாடு செய்யலாம். தனிப்பட்ட முறைப்பாடுகள், அதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடும், காணி பிரச்சனை, அந்த மாதிரியான விடயங்களை பற்றி மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்ய முடியாது. முதலில் நாம் பார்ப்போம் அது சட்டத்துக்குள் நாம் எடுக்கக்கூடிய முறைப்பாடா இல்லையா. அதன் பின் நாம் வந்து விசாரணை செய்வோம். விசாரணை செய்து நாம் வந்து அதில் மனித உரிமைகள் வந்து மீறப்பட்டிருக்கிறது என்றால் நாம் வந்து ஒரு பரிந்துரையை வழங்குவோம். இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் என்னவெனில், எமக்கு வந்து தற்போது 16 எமது தலைமை காரியாலயத்தில் ஒரு 16 என்ன சொல்வது புலனாய்வு விசாரணை அதிகாரிகள் மட்டுமே இருக்கின்றனர். எமது பிராந்திய காரியாலயங்கள் கூட சில காரியாலயங்களில் ஒரு ஆளோ அல்லது 2 பேர் மட்டுமே அதிகாரிகள் இருக்கின்றனர். ஆனால் எமக்கு ஒரு வருடத்தில் ஏறத்தாழ 9000லேருந்து 10,000 முறைப்பாடுகள் இருக்கின்றன. அப்போ நீங்களே கணக்கு செய்து பாருங்கள். இந்த மாதிரியான ஆளணி பற்றாக்குறையுடன் நாம் இந்த என்ன சொல்வது இந்த கணக்கான 10,000 9,000 முறைப்பாடுகளை நாம் வந்து துரிதமாக விசாரணை செய்து பரிந்துரைகள் கொடுப்பதென்றால் உண்மையாக்கி எமக்கு கஷ்டம்தான். ஆகையால் எமக்கு அநேகமாக எத்தனையோ முறைப்பாடுகள் வருகின்றன. நாம் முறைப்பாடு செய்தோம், ஆனால் 2 மாதம் ஆகிவிட்டது, 3 4 5 மாதம் ஆகிவிட்டது என்று முறைப்பாடுகள் வருகின்றன. அந்த மக்களின் ஆதங்கம் வந்து நியாயம்தான். ஆனால் எமக்கும் வந்து இந்த மாதிரியான இடர்கள் இருக்கின்றன. இந்த இடர்கள் வந்து ஆளணி பற்றாக்குறை. எமது ஆளணி வந்து அரசாங்கத்தால் எத்தனையோ திணைக்களங்களால் அதுக்கும் அனுமதி தர வேண்டும். அதன் பின் தான் நாம் வந்து என்ன சொல்வது ஆக்களை வேலைக்கு எடுக்க முடியும். மற்றது சில வேளைகளில் நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடும். அந்த காரணங்களினால் தான் நாமும் துரிதமாக சில வேளைகளில் செயற்பட முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒரு நாட்டின் மனித உரிமை ஆணைக்குழு வந்து ஒரு சுயாதீன ஆணைக்குழுவாக மற்றும் திடமாக வந்து செயற்பட வேண்டுமானால் அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைப்பு கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அரசாங்கமும் ஒரு சுதந்திரமான ஆணைக்குழுவின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்க வேண்டும். அடுத்த விடயம் வந்து நாம் கொடுப்பது பரிந்துரைகள், சரியா? அது வந்து கட்டளைகள் அல்ல, ஆர்டர்ஸ் இல்லை, ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆகையால் சில வேளைகளில் நாம் பார்த்தோம், நாம் பரிந்துரை கொடுக்கும் போது அந்த அரசு நிறுவனம் வந்து அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அது ஆர்டர் இல்லை என்றபடியால். ஆகையால் சிலர் கூறியிருக்கின்றார்கள் நாம் வந்து சட்டத்தை மாற்ற வேண்டும், அதாவது இந்த பரிந்துரை கொடுக்காமல் மனித உரிமை ஆணைக்குழு ஒரு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு எமது பதில் என்னவென்றால், நாம் சில வழிகள் பார்த்திருக்கின்றோம், நீதிமன்றங்கள் சில நேரம் உச்ச நீதிமன்றமே வந்து கட்டளை கொடுத்து நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது, நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. ஆகையால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மனித உரிமை ஆணைக்குழுவும் கட்டளையை கொடுத்தால் பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை. ஏனென்றால் இங்கே பிரச்சனை இருப்பது வந்து மக்களிடையே.
அதாவது எங்களுக்கு சட்டத்தை நாம் மதிப்பதில்லை. வேறு நாடுகளை பார்த்தோமானால் ஒரு மனித உரிமை ஆணைக்குழு பரிந்துரையை கொடுத்தால் அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்தாவிடில் அது ஒரு பெரிய விடயமாகும். அது நியூஸ் பேப்பர்ஸ் இந்த ஊடகங்களில் கூட இந்த மனித உரிமை ஆணைக்குழுவை இவர்கள் அவமதித்து விட்டார்கள் என்று பெரியொரு பூகம்பமே வெடிக்கும். ஆனால் இலங்கையில் அது நடப்பதில்லை. ஏனென்றால் எமது மக்களிடையே பார்த்தோமானால் நாம் ஜனநாயக நாடு என்று கூறினாலும் கூட மக்கள் சட்டத்துக்கு ரூல் ஆஃப் லா என்று சொல்வது ஆங்கிலத்தில் சட்டத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பதில்லை. அதாவது எமது மக்கள் ஒரு தண்டனை இருந்தால் ஒழிய சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். அதுவும் நமது நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாகும். ஆக மக்கள் மேல் இருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளும் மக்கள் நிவர்த்தி சொல்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதேபோல் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தங்களால் இயன்ற விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுகளோடு அந்த ஒன்றியத்தோடு இணைந்து செயற்படுகின்ற போது உங்களுடைய அந்த வளர்ச்சி என்பது அல்லது படிமுறை என்பது இப்போது மாறி இருக்கின்றது 2007ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது. அதை பற்றி குறிப்பிடுங்க. சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுக்கள் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒரு ஒன்றியம் உள்ளது. அந்த ஒன்றியம் இப்போ இந்த சர்வதேச மட்டத்தில் பாரிஸ் பிரின்சிபிள்ஸ் என்று இருக்கின்றது. எந்த நாடும் ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் போதும் அந்த பாரிஸ் பிரின்சிபிள்ஸுக்கு ஏற்பவே ஸ்தாபிக்க வேண்டும். அது முக்கியமாக சுதந்திரமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான கொள்கைகள் இந்த பாரிஸ் பிரின்சிபிள்ஸில் உள்ளடக்கப்படுகின்றன. அப்போ இந்த ஒன்றியம் ஒவ்வொரு ஆணைக்குழுவையும் என்ன சொல்வது அசஸ் பண்ணி என்ன சொல்வது தமிழில் மதிப்பீடு செய்து இந்த ஆணைக்குழு இந்த பாரிஸ் பிரின்சிபிள்ஸுக்கு ஏற்பவா செயற்படுவது பார்க்கின்றது. பார்த்து அவர்கள் பாரிஸ் பிரின்சிபிள்ஸுக்கு ஏற்ப செயற்பட்டால் தராதரம் கொடுக்கின்றது. 2007ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தரத்திலிருந்து பி தரத்துக்கு தரம் தாழ்த்தப்பட்டது. அதுக்கு காரணம் நியமனம் என்ன சொல்வது சுயாதீனம் இல்லை, மற்றது சிவில் சமூகங்களோடு சேர்ந்து வேலை செய்யவில்லை, மற்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சித்திரவதை ஆகிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யவில்லை என்பதற்காக 2007ஆம் ஆண்டின் பின் நாம் நியமிக்கப்பட்ட பின் 2017ஆம் ஆண்டு நாம் திருப்பி விண்ணப்பித்தோம். தராதரத்துக்கு திருப்பி எங்களுக்கு தர வேண்டுமென்று. அதன் விண்ணப்பத்தின் பின்பு 2018ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழுவும் பி தரத்திலிருந்து திருப்பி தரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டது. அந்த விண்ணப்பத்திலும் சும்மா விண்ணப்பிக்க முடியாது. நாம் கூற வேண்டும். அவர்கள் எத்தனையோ கேள்விகள் இருப்பார்கள். நாம் அந்த கேள்விகளுக்கு விடை கொடுத்து நாம் ஆதாரமும் கொடுக்க வேண்டும். நாம் இப்படி செயற்படுவதற்கு ஆதாரம் என்ன என்று அதன் அடிப்படையில் தான் பரிசீலித்து இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு திருப்பி தரத்துக்கு தரம் உயர்த்தப்பட்டது. ஆக தரத்துக்கு உயர்த்தப்பட்டதன் மூலமாக இலங்கையினுடைய இமேஜ் சர்வதேச மட்டத்தில் ஒரு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதேவேளை இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபருக்கும் இதில் பங்கு இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள், அதுபோல பொதுமக்கள் அவர்களுக்கான பங்களிப்பை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதுதான் இந்த தரத்தை தொடர்ந்து போயிடக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். உண்மையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் சீரான விதத்தில் அமைந்திருக்க வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பாராட்டத்தக்கது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட பல விடயங்களை மக்கள் புரிந்திருப்பார்கள். மக்கள் தெளிவுபட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது, தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. அதே போல அவர்கள் திருந்தி அல்லது அவர்கள் ஒரு வழியை நாட வேண்டிய விடயம். மேலத்தைய நாடுகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் பற்றி குறிப்பிடுகின்ற போது ஊடகங்களும் அவற்றுக்கு மிக அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல மக்கள் ஊடகங்களில் என்ன விடயங்களை எதிர்பார்க்கின்றார்களோ அவற்றை ஊடகங்கள் இப்போது முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதுவும் தவறானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் மக்களை அடைய செய்வதற்காக எங்களுடைய பங்களிப்பாக ஒரு சிறுதுளியாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். எதிர்வரும் நாட்களிலும் கூட இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதே போல் உங்களுடைய இந்த செயற்பாடுகள் என்னென்ன மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? மக்களை உங்களுடைய செயற்பாடுகள் மனித உரிமைகள் பற்றி, மனித உரிமைகள் ஆணைக்குழு பற்றி தெரியப்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றீர்கள்? நாம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். அதாவது சமூக மட்டங்களில் கூட
எமது பிராந்திய காரியாலயங்களினூடாக நாம் எத்தனையோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை என்ன சொல்வது அரச உத்தியோகத்தர்களுக்கு போலீஸ் மற்றது என்ன டாக்டர்ஸ் அந்த மாதிரியான எத்தனையோ குழுக்களுக்கு நாம் விழிப்புணர்வு மனித உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம். மற்றது இப்போது அண்மையில் நாம் 4 வீடியோஸை தயாரித்திருக்கின்றோம். வர்ற கிழமையில் நாம் அதை வெளியிடுவோம். அது சிங்களத்திலும் தமிழிலும் உள்ளது. அது 4 விஷயங்களை பற்றினது. ஒன்று அடிப்படை உரிமைகள், அதாவது உங்கள் அடிப்படை உரிமைகள் என்ன, அந்த உரிமைகள் மீறப்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம். 2வது மனித உரிமை ஆணைக்குழுவை பற்றியது. மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் என்ன, செயற்பாடுகள் என்ன, மனித உரிமை ஆணைக்குழு உங்களுக்கு எப்படி உதவலாம். 3வது பொருளாதார சமூக உரிமைகள் என்றால் நாம் எப்போதும் சிவில் அரசியல் குடியியல் உரிமைகளை பற்றியே கதைக்கின்றோம். நாம் சமூக பொருளாதார உரிமைகளை பற்றி கதைப்பதில்லை. மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வும் இல்லை. ஆகையால் 3வது வீடியோ அதை பற்றியது. 4வது ஒரு பால் மற்றது பால் நிலையில் அடிப்படையில் பாராபட்சங்கள் உள்ளன. ஸோ அதை பற்றிய விளக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதே 4வது வீடியோவாகும். மற்றது நாம் சில வேளைகளில் இப்போது சர்வதேச மனித உரிமைகள் நாள் உள்ளது. இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே 10ஆம் தேதி 12ஆம் மாதம். அந்த நாளிலும் நாடு பூராவும் நாம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். இப்போது உங்கள் சேனலின் ஊடாக கூட நாம் பாடசாலை சிறுவர்களுக்கு பாடசாலை ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினோம் போன வருடம். மற்றது இளைஞர்களுக்கான ஒரு யூத் கேம்ப் என்பதும் நாம் போன வருடம் நடத்தினோம். இந்த வருடமும் அதை நடத்தப் போகின்றோம். அந்த மாதிரியான வித்தியாசமான வழிகளிலேயே நாம் மக்களுக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் ஊடகங்கள் மூலமாக வழங்கப்படவும் வேண்டும். அவற்றுக்கான ஊடகங்கள் தங்களுடைய முக்கியத்துவத்தை வழங்குகின்ற அதேவேளை மக்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய உரிமைகள் தங்களுடைய செயற்பாடுகள் பற்றி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு பூர்ணமான விளக்கத்தை தந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த வீடியோ காட்சிகளையும் நிகழ்ச்சி நிறுத்திப் பகுதியில் உங்களோடு இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அவற்றை வழங்கவும் தயாராக இருக்கின்றோம். அந்த காட்சிகளோடு நாங்களும் விடைபெறலாம். இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் கலையகம் இந்த விடயங்களை தெளிவுபடுத்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் திருமதி அம்பிகா சட்குணநாதன், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி. மறுமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அந்த வீடியோ படக்காட்சிகளோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சர்வதேச உரிமை பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை விடயங்களை பற்றி தற்போது நாம் அறிவோம். இனம், நிறம், பால், பாலினம், அங்கவீன குறைபாடு, மொழி, சமயம், அரசியல் கருத்து, சமூக அந்தஸ்து மற்றும் இவற்றை போன்ற அல்லது இவற்றை ஒத்தவற்றின் அடிப்படையில் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து தனிப்பட்ட நபர்களுக்கும் இது பொருந்தும். உரிமைகள் பிரிக்கப்பட முடியாதவை. ஏனெனில் ஒரு உரிமையை அனுபவிப்பது பல்வேறு உரிமைகளில் தங்கியுள்ளது. இப்போது நாம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள், சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் என்பவற்றில் எமது கவனத்தை திருப்புவோம். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள். இந்த உரிமைகள் ஒருவரின் சுய அதிகாரம், உடல் மற்றும் மன ஒருமைப்பாடு ரீதியிலான பாதுகாப்பு தொடர்பானவை. உதாரணமாக, சித்திரவதையிலிருந்து சுதந்திரம், வாக்களிப்பதற்கான உரிமை, தமது கருத்துக்களை பேசுவதற்கும் வெளிப்படுத்துவதற்குமான உரிமை, அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான உரிமை போன்றவற்றை குறிப்பிடலாம். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மக்களின் சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் அரசாங்கத்தின் அதிகாரங்களை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இந்த உரிமைகள் வகுக்கப்படும் சட்டங்களின் உறுதிப்பாட்டில் பொதுமக்கள் பங்களிப்பதற்கும் அரசாங்கத்தில் பங்கு வகிப்பதற்கும் வாய்ப்பளிக்கின்றன. பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள். இவற்றில் உள்ளடங்குபவை தொழில் செய்வதற்கான உரிமை, சாதகமான வேலைத்தள நிலைமைகளுக்கான உரிமை, தொழிற்சங்கங்களை உருவாக்க மற்றும் அதில் இணைவதற்கான உரிமை மற்றும் வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கான உரிமை,
சமூக காப்புறுதி உள்ளடங்கலான சமூக பாதுகாப்பிற்கான உரிமை, குடும்பத்திற்கான பாதுகாப்பு மற்றும் குடும்பத்திற்கு உதவி பெறுவதற்கான உரிமை மற்றும் சிறுவர்களை வேலையில் அமர்த்துவதன் மேல் தடை, திருப்திகரமான வாழ்க்கை தரத்திற்கான உரிமை, சுகாதாரத்திற்கான உரிமை, கல்விக்கான உரிமை, கலாச்சார வாழ்க்கையில் பங்கேற்றல் மற்றும் விஞ்ஞான முன்னேற்றத்திலிருந்து பயனடைவதற்கான உரிமை. இந்த உரிமைகள் அனைத்தும் உலகளாவியதும் பிரிக்க முடியாததும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதும் மற்றும் ஒன்றிணைக்கப்பட்டவையுமாகும். அதாவது ஒரு உரிமையை அனுபவிப்பதானது மற்றொரு உரிமையை சார்ந்துள்ளது. ஒரு உரிமை மீறப்படும் போதோ அல்லது ஒருவர் முழுமையாக ஒரு உரிமையை அனுபவிக்க முடியாத போதோ அது மற்றைய உரிமைகளை பெருமளவில் பாதிக்கிறது. உதாரணமாக, ஒருவரால் சிவில் அல்லது அரசியல் உரிமையை அனுபவிக்க முடியாத போது அது பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளை அனுபவிப்பதையும் தடுக்கிறது. உதாரணமாக, சட்டத்திற்கு மாறாக கைது அல்லது சித்திரவதைக்கு ஒருவர் உள்ளாகும் போது அது அவருடைய வாழ்வாதாரத்துக்கான உழைப்பை பாதிக்கிறது. இவ்வாறு ஒருவரால் வாழ்வாதாரத்திற்காக உழைப்பை மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் போது தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்கோ குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கவோ நீதிமன்றத்தில் அவரை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு ஒரு வழக்கறிஞரை முன்னிலைப்படுத்தவோ முடியாமல் போகலாம். இது ஒருவரின் நியாயமான விசாரணைக்கான உரிமை மற்றும் நீதிமன்றத்தில் தீவிரமாக தனது வழக்கை வாதாடி நிரபராதி என்று நிரூபணம் செய்வதற்கான உரிமையை பாதிக்கிறது. நியாயமான சட்ட பிரதிநிதித்துவமின்றி நபர் ஒருவர் குற்றவாளி என கொல்லப்படும் போது அவருக்கு சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கப்படலாம். இது ஒருவரின் உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் சுதந்திரம் மற்றும் சித்திரவதையிலிருந்து சுதந்திரம் ஆகியவற்றை பாதிக்கிறது. அல்லது தண்ணீர் போத்தல் தொழிற்சாலை திறத்தலுக்கு எதிராக போராடுவதிலிருந்து தடுக்கப்படும் போது அதன் விளைவாக நிலத்தடி நீர் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படும் பட்சத்தில் அது தண்ணீருக்கான உங்கள் உரிமையையும் உணவு பாதுகாப்பிற்கான உரிமையையும் பாதிக்கலாம். இந்த உரிமைகளை நிலைநிறுத்துவதில் அரசாங்கத்திற்கு முக்கிய பங்குள்ளது. உரிமைகளை அனுபவிப்பதில் அரசு தலையீடு செய்யாமல் இருக்கும் அதேவேளை குறித்த உரிமைகளை அனுபவிப்பதற்கான வளங்களை முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் குறித்த சமவாயம் குறிப்பிடுகின்றது. நபர்கள் சமூக பொருளாதார உரிமைகளை அனுபவிப்பதற்கு பொறுப்பான நிதி ஒதுக்கீடு மற்றும் பொது வளங்களை பயன்படுத்துதல் முக்கியமானதாகும். உதாரணமாக, ஊழல் பொறுப்பற்ற முறையில் வளங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. எனவே பொது வளங்களை ஒதுக்கீடு செய்தல் மற்றும் பயன்படுத்துதல் தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மேற்கொள்ளும் போது அவை பொதுமக்களின் நலனை மையமாக கொண்டிருத்தல் அவசியமாகும். சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார உரிமைகளை அனுபவிக்க இயலாமையானது பாகுபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கலாம். இது தனிநபர்கள் மற்றும் சமுதாயங்கள் ஒதுக்கப்படுவதில் பங்களிப்பு செலுத்தலாம். பெருந்தோட்ட தொழிலாளர் சமுதாயம் போன்றவை வரலாற்று ரீதியாக பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை அனுபவிக்க முடியாமல் பல தடைகளை அனுபவிக்கின்றன. இதனால் அவர்கள் தங்கள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை கூட அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பொருளாதார, கலாசார, சமூக உரிமைகளை அனுபவிப்பதில் தடைகளை எதிர்கொள்கின்ற மற்றொரு குழுவினர் அங்கவீன குறைபாடுகளை உடையோராவர். உதாரணமாக, வேலை வாய்ப்பிற்கான தகுந்த கல்வியை பெறுவதற்கான தடையை அவர்கள் எதிர்கொள்கின்றனர். எந்த உரிமைகள் அரசியலமைப்பிற்குள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அனைத்து உரிமைகளும் எமது அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நியாயமான மற்றும் நீதியான வாழ்க்கை முறையை அடைய முடியும். பெரியவரோ சிறியவரோ மனித உரிமைகள் அனைவருக்கும் சமம். பாதுகாத்தல், ஊக்குவித்தல், தடுத்தல். மனித உரிமைகள் ஆணைக்குழு.